தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது வருகிற 20ஆம் தேதி ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி அன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தொடர்ந்து சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்கள் மறைவுக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் சட்டமன்றம் அதோடு ஒத்திவைக்கப்படுகிறது. அடுத்த நாள் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டமன்றம் கூடும். அன்றைய தினம் இன்றைய ரூல்ஸ் கமிட்டி விதிகளுடைய குழு கூடி காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த தீர்மானமானது ரூல்ஸ் கமிட்டியில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்த தீர்மானம் 21ஆம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பின் 22ஆம் தேதி முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் 29ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும். இடையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. காலை 9:30 மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து நண்பகல் 1:30 மணி வரையும், பின் மாலை 5 மணிக்கு ஆரம்பித்து இரவு 8 மணி வரையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். கிட்டத்தட்ட கடைசி நாள் 29ஆம் தேதி மட்டும் காலை மட்டும் இருக்கும், மாலை இருக்காது. மற்ற நாட்களெல்லாம் மாலையும் காலையும் இருக்கும். கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தா 16 அமர்வுகளுக்குரிய நேரப்படி சட்டமன்றம் கூடி விவாதிக்கப்பட்டு மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும். இந்த ரூல்ஸ் கமிட்டியில் எடுத்தது இந்த பர்டிகுலர் செஷனுக்கு மட்டுமா அது அப்படியே தொடர்ந்து நடைமுறை இருக்கு? அது சட்டமன்றத்தில் பில் கொண்டு வந்த அன்றைக்கு ஏதோ அதில் கருத்து சொன்னாங்களோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி தான் முடிவு பண்ணிடுறோம். காலை 9:30 மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும். ஏற்கனவே கலைஞர் 96 கலைஞர் முதல்வராக இருந்தபோது காலை 9:30 மணிக்கு தான் கூட்டப்பட்டது. அதே போல் 2006 9:30 மணிக்கு தான் கூட்டப்பட்டது. உங்கள் நினைவுக்காக சொல்கிறேன். அந்த காலை மாலை நம்ம செஷன் வைக்கிறது தேர்தலுக்கு ஒட்டி தான் முன்கூட்டியே நம்ம விக்கிரவாண்டி தேர்தல் அறிவித்த காரணத்தினால தான் நம்ம 24ஆம் தேதி தொடங்க இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 20ஆம் தேதிக்கே வச்சுருக்கோம். அதனால தான் நாட்கள் காலை மாலை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அது நீங்கள் அமைச்சரவையில் கேட்கணுமா? அவங்க கொண்டு வந்தாக்கி நான் பில்லை பாஸ் பண்ணி விட தான் என் வேலை. எல்லா நாட்கள்லையும் கேள்வி நேரம் இருக்கும். இல்லை, அது எல்லாமே அலுவல் ஆய்வுக்குழுவில் எடுத்த முடிவு தானே. காலை மாலை வைக்கிறது எதிர்கட்சி நம்ம கொறடா வேலுமணி அண்ணா வந்திருந்தாங்க, துணைத் தலைவர் உதயகுமார் வந்திருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்ம சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், ஆளுங்கட்சி எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே. ரூல்ஸ் கமிட்டிலையும் எல்லாரும் இருக்காங்க, இந்த கமிட்டிலையும் எல்லாரும் எடுத்த முடிவு தான். இது குறைவான நாளுன்னு சொல்றீங்களோ? நாங்களும் நீங்கள் நினைக்கபடி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் முடிவு பண்ணோம். விக்கிரவாண்டி தேர்தலை 7 கட்ட தேர்தல் நடந்து அதுலேயாவது அவங்க வச்சிருக்கலாம். அதை வைக்காமல் வேணும்னே பிந்தி தள்ளி இப்போ அடுத்த மாதம் வைக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. அதை நீங்கள் கேட்க மாட்டேங்க யாரும் போய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.